நம்ம ரோச்சூர் மக்களுக்கு பொன்னான அறிவிப்பு. நம்ம ஒரு கோயில் நிர்வாகம் பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாட திட்டமிட்டிருக்காவ. இதனால் பல கொண்டாட்டங்களும் பலவித போட்டிகளும் நம்மூர் கோயில நடக்க போகுது. இதனால் நம்மூர் ரோச் மக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னன்னா, பொன்னான திருநாளாம் பொங்கல் திருநாள் என்று செய்யப்படும் சிறப்பான உணவு பொங்கல். அந்த பொங்கலை யார் ரொம்ப நல்லா செய்றீங்கன்னு ஒரு சிறப்பான பொங்கல் போட்டி நடக்க போகுது. இந்த மாபெரும் பொங்கல் செய்யும் போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்கும் சிறப்பான பரிசு நம்ம கமிட்டி சார்பா வழங்க போறாங்க. போட்டியில கலந்துக்கிட்டு சிறப்பா அருமையா பொங்கல் செய்யற நபருக்கு 1 பவுன் தங்க காசு நம்ம கோயில் சார்பா வழங்க போறாங்க. சாதாரண பரிசுன்னு நினைச்சிடாதீங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு 1 பவுன் தங்கம், 1 பவுன் தங்கத்தை பரிசா தர போறாங்க. ஆமா மக்களே, ஆமா. போட்டியில கலந்துக்கிட்டு அருமையான முறையில பொங்கல் செய்யற அந்த ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம் நம்ம திருவிழா கமிட்டி சார்பாக கொடுக்க போறாங்க. கலந்துக்கிற எல்லாரும் நம்ம ஒரு கோயில் கமிட்டி கிட்ட பிஆர் கொடுத்துருங்க. பேர் கொடுப்பீர், கலந்து கொள்வீர், மாபெரும் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறுவீர். ஏ லட்சுமி, பாத்தியாமா 1 பவுன் தங்கமா? ஆமா கோமதிக்கா, எல்லாருக்குமே பரிசு தரேன்னு சொல்றாவளே. மொத பரிசு 1 பவுன் தங்கம்னா கலந்துக்கிற எல்லாருக்கும் நல்ல பரிசு தாங்க தருவாவே. ஆமா லட்சுமி, நம்மளும் சேர்ந்து போமா போட்டியில. சரிக்கா. யோ உமா, கேட்டியா? 1 பவுன் தங்கமா உமா? ஆமாக்கா. தங்க வேலை லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 1 பவுன் தங்கத்தை தராவல. ஆமாக்கா. கேட்டி உமா, 1 பவுன் தங்கத்தை வாங்குறோம். நல்ல பெரிய சிமிக்கி கம்மலாம் செஞ்சு போடணும் உமா. ஆமாக்கா. என் காதுல அந்த 1 பவுன் தங்கத்தோடு தொங்கும் போது என்ன அழகா இருக்குங்கிற. ஆமாக்கா. ஏன் வா உமா, போட்டியில் எப்படி கலந்துக்கணும்னு சின்ன பொண்ணுட்டு கேட்போம். அவ தானே மைக்கில் கத்திக்கிட்டே வரா. சரிக்கா. ஏன் சின்ன பொண்ணு என்ன சொல்றா? பொங்கலுக்கு போட்டி நடத்துறவ கலந்துக்கிட்டா 1 பவுன் தங்கம்மா? ஆமா, 4 முடி மைக்கு பிடிச்சிட்டு ஆட்டை ஏறி கத்திக்கிட்டே வரேன். 1 பவுன் தங்கமான்னு கேக்கா? இல்ல 1 பவுன் தங்கம்னு சொல்றியே, உண்மையா பொய்யான்னு கேட்டேன். எல்லாம் உண்மைதான். நம்ம ஊர்ல இந்த வருஷம் பொங்கல் திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறேன்னு நினைச்சிருக்காவ பாத்துக்க. அதான் பொங்கல் வைக்கிற போட்டி நடத்துறாவ. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய போட்டி பின்னாடி வரும். எல்லா போட்டிக்குமே ரொம்ப பெரிய பெரிய பரிசா தான் தர போறாவ. அப்படியாமா சின்ன பொண்ணு? அப்ப போட்டியில கலந்துக்கிட்டு 1 பவுன் தங்கத்தை வாங்கிட வேண்டியதான். ஆமா கோமதிக்கா, நீங்க வேற அருமையா சமைப்பிய. கண்டிப்பா உங்களுக்கு தான் 1 பவுன் தங்கம். சின்ன பொண்ணு, நாங்க மட்டும் இன்னும் சும்மாவா? நானும் நல்லா தான் சமைப்பேன். நான் சமைச்சதை சாப்பிட்ட வீட்டை கேட்டு பாரு. என்ன உமா? ஆமாக்கா. எப்பா உங்க சண்டிக்குள்ள நான் வரலப்பா. நல்லா சமைக்கிற வேலை இருந்தா போட்டியில கலந்துக்கங்க. ஜெயிச்சேனா 1 பவுன் தங்கம். ஏன் வளர்ந்த மாடு 1 பவுன் தங்கம் இதை ஊர்லாம் சொல்லணும்னு யார் சொன்னா? ஏ கலக்குருவி, நான் போய் சொல்லிட்டு தெரியறேன்னு நினைச்சியோ? நம்ம ஒரு நாட்டாம தான் சொல்ல சொன்னாவ. 1000 ரூபாய் சம்பளம் வேற தராவ, எனக்கு தெரியுமா? வாய்க்கு வந்த வாக்குல உன்பாடு கத்திட்டு தெரியுறா. உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். அதை விடு லட்சுமி. ஏ சின்ன பொண்ணு, போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்காமா? ஏ கோமதிக்கா, ஆமா, கண்டிப்பா மண்பானைதாக்கா செய்யணும். பொங்கல் செய்யும் போது யார் செய்யறாலும் அவங்க மட்டும் தான் பக்கத்துல நிக்கணும். உதவி செய்யறதுக்கு ஆள் யாரும் கிட்ட வரக்கூடாதுக்கா. அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கா, பாரம்பரிய முறைப்படி தான் பொங்கல் வைக்கணும். ஆனா சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்ல, எந்த பொங்கல்னாலும் செய்யலாம்க்கா. அப்படியே சின்ன பொண்ணு, அப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமான பொங்கலா செய்வோம். ஆமா கோமதிக்கா, வித்தியாசமா செஞ்சாதான் இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்க முடியும். சரிம்மா சின்ன பொண்ணு, அப்ப நானும் லட்சுமி போய் பியார் கொடுக்குறோம். இங்க கோமதிக்கா, நான் காலையில என் பேரை கொடுத்துறேன் கோமதிக்கா. சீக்கிரமா போய் நீங்களும் உங்க பேரை கொடுங்க. ஏன் வளர்ந்த மாடு, நீயும் போட்டியில கலந்துக்க போறியோ? நீயே 1 பவுன் தங்கம் தராவன்னு சொல்லு. நீயே போட்டியில கலந்துக்க. ஏ கலக்குருவி, மைக்ல சொல்ல சொன்னது என் வேலை, போட்டியில கலந்துக்கிறது என் விருப்பம். இது நடுவில் நீ வராத. ஏ கோமதிக்கா, 12 மணிக்குள்ள எல்லா தெருவிலையும் போய் சொல்லிக்கா கோமதிக்கா. நேரம் வேற ஆகுது. நான் பக்கத்து தெருவில் போய் சொல்றேன் எனக்கா. ஏ சின்ன பொண்ணு பெயராத நெல்லு. அட என்ன நாள் முடி? ஏ சின்ன பொண்ணு, போட்டிக்கு சச்சஸ் எல்லாம் வருவாவல்ல? ஆமா, யாங்கிக்கா? இல்ல பரிசு எவ்வளோன்னு சொல்லிட்டு போறா. போட்டிக்கு சச்சஸ் யாருன்னு சொல்லிட்டு போறான்ல. எதுக்கு இப்ப இருந்தே அவ எல்லாருக்கும் ஐஸ் வைக்க போறியோ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நாள் முடி. சச்சஸ் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தரும் நம்ம ஊருக்காரவே கிடையாது, எல்லாரும் வெளியூர்காரவே தானா. என்னது வெளியூருக்கார ஆளா? சின்ன பொண்ணு, என்னம்மா எப்பவும் நம்ம ஊர் ஆட்கள் தானே இருப்பாவே, இந்த வாட்டி ஏமா வெளியூர் ஆட்கள்? நீ கோமதிக்கா, நம்ம 4 முடி மாதிரி உள்ள ஆட்கள்லாம் சச்சஸ் யாருன்னு சொன்னோம் வைங்களா, போய் நேரா வீட்டுக்கு போய் ஐஸ் வச்சிடுறாவ. அதான் இந்த வாட்டி வெளியூர்ல இருந்து ஆளு கூப்பிடுறாவலாம். ஏ சின்ன பொண்ணு, நான் சும்மா யாருன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். அதுக்கு நான் ஐஸ் வைக்கிறேன் காக்கா பிடிக்கன்னு இப்பெல்லாம் சொல்லாதானே? ஏன் நாள் முடி, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஓவரா வாய் பேசாது. கோமதிக்கா, நான் வாரேன்க்கா, பக்கத்துல போய் சொல்ல வேண்டியது இருக்கு. சரிம்மா சின்ன பொண்ணு, போயிட்டு வா. ஏ கோமதிக்கா, பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கணும்னு சொல்றாவல, அப்படின்னா என்னக்கா? லட்சுமி, அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா தாத்தா படிலாம் பொங்கல் கொண்டாடி போகலாமா? அந்த மாதிரி கொண்டாடணும். நல்ல பட்டு புடவையா பார்த்து ஒன்று கட்டிக்க லட்சுமி.
இந்த வீட்டில் குக்கரில் பொங்க வைக்கணும்ல அதே மாதிரி இல்லாமல் மண்பானையில் விறகு அடுப்பில் பொங்க வைக்கணுமா? அதுவும் பொங்க தண்ணி பொங்கி வர வரைக்கும் ஓலையதாம கொளுத்தணும், விறகு வைக்கக்கூடாது. இப்படி பார்த்து பார்த்து நம்ம தாத்தா படிச்சிருந்த மாதிரி செய்யணுமா? அதான் சின்ன பொண்ணு பாரம்பரியம் மரப்படின்னு சொல்லிட்டு போறா. ஓ அப்படியே கோமதிக்கா, நானும் எங்கள் அம்மா அப்பா கொண்டாடுறத பார்த்துருக்கேன்க்கா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்படி தான் கொண்டாடி தெரிஞ்சோம். இப்போ பெரிய வீடு ஆனதுக்கப்புறம் தான் வேலை செய்ய மாற்றப்பட்டு குக்கரில் 4 விசில் வச்சோமா தக்கரையிலே உள்ள போட்டு தின்னமான்னு இருக்கோம். ஆமாம் லட்சுமி, அது என்னவோ உண்மைதான். ஏக்கா அப்போ இன்னைக்கு பானை வாங்க போவோமாக்கா, வாரியலா? ஆ சரி லட்சுமி, இந்த சாயங்காலமாக போவோமா? கொஞ்சம் வேலை எடுக்க பார்த்துக்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போவோமே. ஆ சரி கோமதிக்கா, சாயங்காலமே போவோம். சரி வா லட்சுமி போவோம், நிறைய வேலை கிடக்கு. யோம்மா, சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டதுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. ஒரு பொண்ணுக்கு சிமிக்கி கம்மல் என் காதில் போட்டு ஆட்ட போகிறேன். என் வசந்தி அக்கா ஜெயிச்சா தானே ஒரு பொண்ணு தருவாவே. கோமதி அக்கா வேற போட்டியில் கலந்துக்க போறாவே. இழுவ, அப்படின்னா என்ன சொல்ல வரா? நான் போட்டியில் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றியோ? அக்கா அக்கான்னு கூடவே ஏதாவது வாங்கி தின்னுட்டே ஆள ஒரு நாளாவது அக்கறையாக நடந்துக்கிறியாவும்மா? இக்கா நான் உண்மையே சொன்னேக்கா. ஏன் இழுவ, நான் ஒரு நாள் உனக்கு நல்லதாக செஞ்சு தந்தது இல்லையோ? என் சமையல் நல்லா இல்லையோ? ஏக்கா உங்களுக்குள்ளதும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கோமதிக்குள்ளதானே ருசியாக இருக்கும். நீ ஒருத்தையே போதும் உமா என்ன மட்டன் தட்டுறதுக்கு. நீ வேணா பாரு உமா, அந்த போட்டியில் நீனே ஆச்சரியப்படுற மாதிரி ஜெயிக்க போகிறேன். அந்த ஒரு பவுன் தங்கம் எனக்கு தான். கடையில் கொண்டு போய் கொடுத்து சிமிக்கி கம்மல் செய்ய போகிறேன். அதை என் காதில் போட்டு ஆட்டிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் பாரு. இப்போ வா வீட்டுக்கு போவோம். பொங்க பானை கருமன்னு எல்லாம் வாங்க வேண்டியது கிடக்கு. வசந்தி அக்கா ஏன் இப்படி கோபப்படுறாவ? நான் உண்மையே தானே சொன்னேன். கோமதிக்கா பொங்க பானை வாங்க நம்ம 2 பேரும் போறது தானே சொன்னோம். நீங்க ஏக்கா எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்கிய? லட்சுமி நான் தானே எல்லாரையும் வர சொன்னேன். பொங்க பானை வாங்குறது சேர்ந்து போனால் நல்லா இருக்கும்ல, தனியாக 2 பேரும் போய் என்னத்தை பேச. இப்போ சின்ன பொண்ணு வசந்திலாம் வந்திருக்காள்வல்ல, நல்லா வாயடிப்பாள்வ. எத்தனை அடிக்கு யார் இறங்கினாலும் கால்வழி தெரியாது லட்சுமி, அதான் வர சொன்னேம்மா. ஏதோ உங்க இஷ்டம் கோமதிக்கா. ஏன் லட்சுமி ஏன் அப்படி சொல்கிறா? கோமதிக்கா சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் பொங்கல் புது மண்பானையாக வைப்பாவனு. நான் எங்கள் வீட்டில் ஒரு பழைய மண்பானை கிடந்து அதை கழுவி வைக்கலான்ட்டு இருந்தேன். இந்த அக்கா சொன்னதுனால தான் எனக்கே தெரிஞ்சுது. அவைய நல்லது தானே பண்ணியிருக்காவ, ஏன் இப்படி சொல்கிறா? ஏழு வசந்தி அவைய உனக்கு தான் நல்லது பண்ணியிருக்காவ, எங்களுக்கு கெட்ட தானே பண்ணியிருக்காவ. என்ன சொல்கிறா லட்சுமி? ஆமா நீ பழைய மண்பானையில பொங்கலை பொங்க வச்சிருப்ப, சச்சஸ் பார்த்துக்கிட்டு பழைய பானையில பொங்குறான்னு சொல்லி உன்னை விரட்டி விட்டுருப்பாவ. ஆனா இந்த கோமதிக்கு புது மண்பானை வாங்க சொல்லிட்டாவ. இப்ப பாரு நீ போட்டியில கலந்துக்க போற. நீ போட்டியில இருந்து விலகி இருந்தா எனக்கு ஒரு தடை குறைஞ்சிருக்கும். இப்ப அந்த தடை அப்படியே எல்லாம் இருக்கு. ஏ லட்சுமி ஏமா அப்படி சொல்றா? வசந்திக்கு வருத்தமா இருக்கும்ல, இப்படி பேசாத லட்சுமி. கோமதிக்கா அவைய எதுக்கு பாரம்பரிய முறைப்படி பொங்க வைங்கன்னு சொல்லியிருக்காவ? யாராவது தெரியாம இருப்பாவ எலிமினேட் ஆகி வெளியே போவான்னு நினைச்சுதான் சொல்லியிருக்காவ. நீங்க பார்க்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருங்கக்கா, நீங்க தான் ஒரு நாள் வெளியே போவீங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது லட்சுமி, நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி தருவாவ. இப்படி அவைய ஜெயிச்சிருவான்னு சொல்லி எதையும் தடுக்கக்கூடாது லட்சுமி. இக்கா பச்சை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறவே பண்ணாதே கோமதிக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கங்க. நான் போய் பானை வாங்க போகிறேன், நீங்கள் வரதா இருந்தால் வாங்க. ஏன் வசந்தி லட்சுமி பேசுனது தப்பாக எடுத்துக்காதம்மா, அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பா. பரவாயில்ல கோமதிக்கா, ஒன்றும் இல்லை. வாங்கக்கா பொங்க பானை வாங்க போவோம். ஏனே இந்த நான் பொங்க வைக்க நல்ல மண்பானையாக பார்த்து எடுங்கண்ணே. ஏ கோமதிக்கா, அந்த எடுத்து வரதுக்குள்ளே விடுச்சு கோமதிக்கா, கண்டிப்பாக பொங்க பானையில் தான் பொங்க வைக்கணுமா? ஆமாம் சின்ன பொண்ணு, பொங்கலை புது பானையில் வச்சாதாம நல்லா இருக்கும். ஏ கோமதிக்கா, அப்போ கோயிலுக்கு போகும்போது போட்டி அன்னைக்கு வாங்கிக்க வேண்டியதானே? இன்னைக்கே வாங்கி கொண்டு வீட்டில் பத்திரமா வைக்கணுமா? அந்த பானையை கீழே போட்டால் வாயை ஆணு பிறந்துடும். வீட்டில் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்பவுமே இந்த பானையை கொண்டு எப்படிக்கா பத்திரமா பாதுகாக்கிறது? போட்டிக்கு போகிற அன்னைக்கே வாங்கிப்போமா? சின்ன பொண்ணு பானையை இப்பவுமே வாங்கிட்டு போய் தண்ணி ஊற்றி வைக்கணுமா, அப்போதான் ஓட்டை இருந்தால் தெரிஞ்சிடும். நம்ம அன்னைக்கு போய் வாங்கினோன்னா எப்படிமா கண்டுபிடிக்க? அது சரியாக வராதுல. ஓ அப்படியே கோமதிக்கா, பானை வாங்குறதுல இதெல்லாம் இருக்குன்னு. சரிக்கா, அப்போ வாங்கிட்டு போவோம், போய் தண்ணி ஊற்றி வைப்போம், ஒழுங்குனா வந்து வேற மாற்றிக்கலாம். ஆ சரிம்மா சின்ன பொண்ணு. ஏ கோமதிக்கா, இந்த பானை எனக்கு கொஞ்சம் பார்த்து வாங்கி தங்கக்கா, நான் இதுவரை பானை வாங்கினதே இல்லை. ஆ சரி வசந்தி, நம்ம 5 பேருக்கு சேர்த்து நானே செலக்ட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப நன்றி கோமதிக்கா. அப்புறம் இந்த அடுப்பு கட்டி எங்க இருக்குன்னு பாருங்கம்மா. ஏ கோமதிக்கா, அடுப்பு கட்டியா? அக்கா அடுப்பு கட்டிங்களா அப்படின்னா என்ன? ஏ சின்ன பொண்ணு, பொங்கலை இந்த அடுப்பு கட்டியில தான் வச்சு செய்வாவ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வருஷம் புது புது அடுப்பு கட்டி செய்வாமா பொங்கலுக்கு வைக்கக்கு. இப்போ யாரெல்லாம் அதை செஞ்சுட்டு கிடக்கா, கடையிலே வாங்கிடுவோம்மா. ஏ கோமதிக்கா, இந்த மண்ணடுப்பு இருக்குல்ல அதெல்லாம் வைக்கக்கூடாதோ?
ஈக்கா நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வச்சோம்க்கா 4 செங்கலை கூட்டி அதில் அடுப்பு மாதிரி செஞ்சு அதில் வச்சோமே அப்படி வைக்கக்கூடாதோ? எப்படினாலும் வைக்கலாம் வசந்தி. அடுப்பு கூட்டியும் வைக்கலாம், செங்கலை கூட்டியும் வைக்கலாம். ஆனால் முன்னாடிலாம் எங்கள் அம்மா வந்து இந்த அடுப்பு கட்டி செஞ்சு அதில் தான் வைப்பா பார்த்துக்க. அதான் அது கிடைச்சா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். கோமதிக்கா, அந்த அடுப்பு கட்டி இன்னுமா கிடைக்குது? ஏ சின்ன பொண்ணு, முன்னாடி நாங்கள் மண்ணில் செய்வோம், இப்போ சிமெண்ட்லேயே வருதாமா. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா மண்ணிலேயே செய்வா பார்த்துக்க. நல்லா மண்ணை குழப்பி சாந்து மாதிரி ஆக்கிட்டு ஒரு டப்பால நல்லா தட்டி தலையில காமத்துனா வரும் பார்த்துக்க. அந்த டப்பா சேப்புக்கே மண் வந்துடும். அப்படி ஒரு 3 கட்டி செய்வா. ஒரு 2-3 நாளைக்கு நல்ல வெயில காய வைக்கணும் பார்த்துக்க. அப்புறம் அதுக்கு நல்ல வெள்ளை அடிச்சு கோலெல்லாம் அதில் வரையும் பார்த்துக்க. அப்புறம் பொங்கணிக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அதை தான் அடுப்பு மாதிரி கூட்டி மேலே மண்பானையை வச்சு பொங்க வைப்பா. அப்படியே கோமதிக்கா, நான் இதை கேள்விப்பட்டதே இல்லையே. எங்கம்மா விறகு அடுப்பு இருக்கலாக்கா, அதில் தான் வைப்பா பார்த்துக்கோங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, நிறைய பேர் அந்த அடுப்புலேயும் வைப்பாங்கம்மா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி பண்ணுவா. ஏ கோமதிக்கா, அப்போ கண்டிப்பாக அடுப்பு கட்டியில் தான் வைக்கணுமோ? ஏன் சின்ன பொண்ணு, கடையில் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா அதை வாங்கி பொங்க வைப்போம், இல்லைன்னா சாதா அடுப்புலேயே வச்சுருவோம். சரி கோமதிக்கா, அப்போ நல்லா எல்லா கடையிலும் இருக்கான்னு தேடி பார்ப்போம். ஏ கோமதிக்கா, அங்கே என்ன அடுப்பு கட்டி மண் கட்டின்னு பேசிட்டு கிடைக்கியே? இங்கே வாங்குக்கா, பானையை என்னென்ன எடுத்து வந்து தேவை நல்லதா இருக்கான்னு பாருங்க. எடுத்துட்டு வந்து தேவலோமா இரலட்சுமி வாரேன். ஏன் சின்ன பொண்ணு, கோமதிக்கா கூட வந்ததுனால நிறைய விஷயம் தெரியுது பார்த்துக்க. இல்லைன்னா நானே நேராக கேஸ் அடுப்பையும் சிலிண்டரையும் தூக்கிட்டு அங்கே போய் வைக்கலாமான்னு நினச்சேன். அட 4 முடி, அதையே தூக்கிட்டு போயிருந்தேன்னு வையா, வாசலே உன்னை மறிச்சு எலுமிலன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு. அட ஆமாம் சின்ன பொண்ணு, நல்ல வேலை கோமதிக்காவால் நான் தப்பிச்சேன். ஏன் சின்ன பொண்ணு? என்ன கோமதிக்கா? ஏம்மா, பானையெல்லாம் பார்த்து வாங்கியாச்சுமா. நம்ம மற்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். சரி கோமதிக்கா. சரி வாங்க, அந்த பக்கமாக போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம். வாங்க கோமதிக்கா போவோம். என்ன கோமதிக்கா, பொங்கல்லாம் வச்சு பழகியாச்சா? ஆமாம் சின்ன பொண்ணு, நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறேம்மா இன்னைக்கு. அடி தூள் கிளப்புங்க கோமதிக்கா. ஏ உமா, இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் உமா. அப்படியாக்கா? என்ன? ஏ உமா, நான் கோமதிக்கா கிட்ட நிற்கேன், நீ லட்சுமி கிட்ட எனக்கு. எதுக்குக்கா? ஏ உமா, எப்படியும் அவைய 2 பேரில் ஒரு ஆள் தான் ஜெயிக்க போகிறாவ. நான் கோமதிக்கா அடுப்பை கெடுத்து விட்டுறேன், நீ லட்சுமி பொங்கலை கெடுத்து விட்டுரு. அக்கா, மாட்டிக்கிட மாட்டோமோ? அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம்மா. அப்படியே மாட்டினாலும் வை, நீ என் பேரை சொல்லக்கூடாது. வசந்தி அக்கா தான் சொன்னாவா, அதான் செஞ்சேன்னு சொன்னான்னு வையா, வாயை உடச்சிருவேன். சரிக்கா. எப்படியும் அவைய 2 பேருக்கு அப்புறம் நான் தான் நல்லா சமைப்பேன் உமா. நான் ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சிட்டேன்னு வையா, 2 கிராம் தங்கம் உனக்கு தாரேன். அக்கா, 1 பவுன் தங்கலாக்கா பரிசு? ஆமாம் உமா, 1 பவுன் எனக்கு தான். நீ எனக்கு உதவி பண்ணுறதுனால 2 கிராம் உனக்கு. அக்கா, 1/2 பவுன் தாங்குக்கா. நல்லா தாரா வயலுவ. சொன்ன வேலையை முதல்ல ஒழுங்கா செய் பார்த்துக்க. 1/2 பவுன் வேணுமாம்மா? 1/2 பவுனு ஒழுங்கா பொங்க வைக்கிற வேலையை பருவமா. இம்மா, போட்டியில கலந்துக்கிற எல்லாரும் கோயில் முன்னாடி பொங்க வைங்க. பாரம்பரிய முறைப்படி பொங்க வைங்கம்மா. 1 மணி நேரம் தான் தருவோம், அதுக்குள்ள பொங்கலை வச்சு முடிச்சிடணும். என்னக்கா 1 மணி நேரம் தான் தராவ? அடுப்பை கூட்டி தீய வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் தேவைப்படுமே. நீ எப்ப ஆரம்பிக்கணும் நடுவர்கள் சொல்லுவாங்க, அப்பதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசில் அடிப்பாவ, அப்பதான் நீங்க அடுப்பை பத்த வைக்கணும். இப்ப எல்லாரும் அடுப்பு கூட்டி அந்த இடத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. ஏன் சின்ன பொண்ணு, அடுப்பு கூட்டி பானையெல்லாம் வைக்க நேரம் தராவுமா? சீக்கிரம் அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் பார்த்துக்க இதை. அப்புறம் தீயை பற்ற வச்சு பொங்கதானம் வைக்கணும், அது 1 மணி நேரத்தில் வச்சிடலாம். அப்படியே கோமதிக்கா? கோமதிக்கா, அப்போ பானை மற்ற பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வருவோமா? சரி வா வசந்தி, போய் எடுத்துட்டு வருவோம். போட்டி ஆரம்பமாக போகுது. 1 மணி நேரத்துல சரியா எல்லாரும் பொங்கல் வச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க பொங்கல் செய்யற இடத்துக்கே நடுவர்கள் நேரா வந்து சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் சொல்லுவாங்க. இப்போ பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஐயோ, திடீர்னு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாவ. பொங்கலை எப்படி வைக்கணும் கோமதி கடை கேட்க பார்த்துட்டேனே. நடுவில் வேற இந்த 4 முடி வந்து நின்றுட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ண? அரிசியை போட்டுட்டு தீயை பற்றிப்போமா, இல்லை தீயை பற்ற வச்சுட்டு அரிசியை போடுவோமா? அதான் பக்கத்தில் கலக்குருவி இருக்காளா, என்ன பண்ணுறான்னு எட்டி பார்த்து அப்படியே செஞ்சிட வேண்டியதான். ஏன் மாடு, ஏன் பானையவே பார்த்துட்டு கிடக்கா? பொங்கல் செய்ய வேண்டியதானே? நான் எங்கே பார்த்தா உனக்கு என்ன கலக்குருவி, இவன் வேலையை பாரு. கோமதிக்கா, பொங்க செய்ய புரியல. ஏன் வசந்தி, பல்ல கட்டி நிற்காத, சீக்கிரமா பொங்க வை வசந்தி, நேரம் இல்லை. சரி கோமதிக்கா, வைக்கேன். உமா உமா, ஏக்கா என்ன? ஏ உமா, பொங்கல்ல உப்பு போடு. ஏக்கா என்னக்கா கேட்கல? உமா உப்பு. ஏ 4 முடி, என்ன உப்பு உப்புன்னு ஊதிட்டு இருக்கா?
இல்லை சின்ன பொண்ணு, அடுப்பில் தீ பிடிக்காம போயுது பார்த்துக்க, அதான் ஊதிட்டு இருக்கேன். 4 முடி வாயை கிட்ட கொண்டு போய் ஊது. இங்க ரெண்டே உஹூ உஹூனா எப்படி பார்த்தோம்? சரி, நான் பற்ற வைக்கேன். இவ வேற நடுவில் வந்துட்டு இந்த இழுவைக்கு வேற காது கேட்க மாட்டேக்க. 4 முடியை செய்யலான்னு பார்த்தா அவ ஒன்றும் செய்ய மாட்டுக்கா. இந்த கலக்குருவி என்னென்னமோ பண்றா, ஒன்றும் புரியல. நான் இப்போ என்ன பண்றது? சரி, இவா சேர்றதுல கொஞ்சம் அவா சேர்றதுல கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் அடிச்சிருவோம். ஏ உமா, உப்பை போடு உமா. சரிக்கா. நல்ல வேலை, இந்த இழுவைக்கு இப்போமாவது புரிஞ்சுதே. லட்சுமி பண்ணுற பொங்கல் க்ளோஸ். கோமதிக்கா பண்ணுற பொங்கலை எப்படி எடுத்து விட்றது? அவிய வேற பொங்கலையும் பார்க்குறாவ, நம்மளையும் பார்க்குறாவளே. ஏதாவது பண்ணால் கண்டுபிடிச்சிடாவளோ? என்னம்மா வசந்தி, என்ன பண்றா? ஒன்றும் இல்லை கோமதிக்கா, பொங்கல் தான் வைக்க போகிறேன். எல்லாரும் பொங்கதாம வைக்கிறோம். பதட்டமா இருக்கியோ? மூஞ்சியா ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை கோமதிக்கா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, கவனமா வை, போஞ்சிட போகுது. சரிக்கா. பானைக்குள்ளே தண்ணி ஊற்றுற மாதிரி கோமதிக்கா அடுப்பில் தண்ணி ஊற்றிடுவோமா? தீ பத்தாமல் போஞ்சிட்டே தானே கிடக்கும், ஊற்றுவோம். ஐயோ வசந்தி, என்னம்மா பண்றா? கோமதிக்கா மன்னிச்சுக்கக்கா, பானைக்குள்ளே தாங்க தண்ணி ஊற்றினேன், கை தவறி உங்கள் அடுப்பில் போட்டுட்டுக்கா. வசந்தி, இங்க பாரு வசந்தி, தண்ணி எப்படி ஊத்திட்டா? விரவுல எப்படி தீ பிடிக்கும்? ஏக்கா தெரியாமல் பண்ணிட்டேங்க்கா, மன்னிச்சிருங்க. ஏன் 4 முடி, உனக்கு அறிவே இல்லையோ? இப்படி பண்ணி வச்சிருக்கான். கோமதிக்கா எப்படி செய்வாவ? ஏன் வசந்தி இப்படி பண்ணா? நீ பண்ணதை பார்த்தா வியானுக்கு நீ பண்ண மாதிரிலாம் இருக்கு. இல்லை லட்சுமி, தெரியாம தான் பண்ணேன். ரொம்ப பதட்டமாக வேற இருந்துச்சா, பானைக்குள்ள ஊற்றும் போது கை தவறி அடுப்பில் கொட்டிட்டு. சும்மா பதறி கொட்டிட்டேன்னு சொல்றான். இப்போ வீ பாவம் எப்படி அடுப்பு எரியும்? போஞ்சுக்கிட்டே கிடக்கு. எப்படி வீ பொங்கு செய்வாவ? ஏன் சின்ன பொண்ணு, நான் தெரியாம தான் பண்ணேன். சின்ன பொண்ணு ஏன் இப்படி கத்துறா? கோமதிக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா, தெரியாம பண்ணிட்டேன். சரி விடு வசந்தி. சக்சஸ். கோமதிக்கா அடுப்பு போஞ்சு போச்சு, அவளால பொங்கல் வைக்க முடியாது. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். ஊரு போன தங்க எனக்கு தான். பெரிய தொங்காட்டமா காதில் போட்டு ஆட்ட போறேன். அடுப்பு வேற போஞ்சிட்டே இருக்கு, நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. எப்படி பங்கு வைக்க போறேன்னு தெரியல. பொங்கல் செய்யற எல்லாரும் கவனிங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. போட்டி முடிய போகுது, சீக்கிரமா வச்சு முடியுமா? ஐயோ, நேரம் வேற முடிய போதே, நான் என்ன பண்ண போறேன்? வளர்ந்த மாடு பொங்கலுக்கு அடியில பத்திரமா இருக்கு. கலக்குருவி, அதெல்லாம் ஒன்றும் பத்தல, நல்லா தான் இருக்கு. இது ப்ரௌனி பொங்கல், கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி தான் இருக்கும்னே. அட அறிவு கிட்ட வளர்ந்த மாடு, பொங்கலை கையை விட்டுட்டு ப்ரௌனி பொங்கலாம். உனக்கு எங்க தெரியும் அந்த பொங்கலை பத்தி? உன் இஷ்டத்துக்கு பேசாதே. என் பொங்கல் நல்லா இருக்குன்னு பொறாமையில பேசாதே. அடியாத்தி, பொங்கல் கரைஞ்சு போச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. எப்படியோ ப்ரௌனி பொங்கல்னு சொல்லி ஏமாத்தியாச்சு. அப்படியே இந்த ஜட்ஜஸையும் ஏமாத்திட்டோம்னா எப்படியும் போட்டியா ஜெயிச்சிடலாம். ஏமா, நேரம் முடிஞ்சிட்டு இனிமே யாரும் அடுப்பை கிண்டக்கூடாது, தொடக்கூடாது. எல்லாரும் தள்ளிப்போங்க. இப்போ நடுவர்கள் வந்து உங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த போட்டியோட ஜட்ஜு யாருன்னா நம்ம ஊரு கருத்தாயி அம்மா தான். ஐயா, இது கருத்தாயி பாட்டிலா? இவியல ஜட்ஜு? சின்ன பொண்ணு அப்படித்தானே சொல்றாவ, இது தெரியாம போச்சே. எம்மா உமா, பொங்கலை எடுத்து தாமா, எப்படி இருக்கு சாடுவோம். எப்போ நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்கிய உமா. அப்படியே தின்னா நாக்குல வலிவிக்கிட்டு போதே, நல்லா இருக்கும் உமா. அப்படியே கருத்தாயாத்தா, ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த பாட்டி அவ பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்றாவ? உமா என்னைக்கு நல்லா செஞ்சா? வயசானதுல பாட்டிக்கு டேஸ்ட் தெரியல போல. அவ பொங்கலே நல்லா இருக்குன்னு சொல்றாவனா, என் பொங்கல் அருமையா இருக்குன்னு சொல்ல போறாவ. ஒரு பவுன் எனக்கு தான். பாட்டி, என் பொங்கல் சாப்பிட்டு பாருங்க. ஏ லட்சுமி, இனிப்பு தெரிய கொஞ்சோண்டு உப்பு போடலாமா? நீ நிறைய போட்டுட்டியே, உப்பா கைக்குதுமா? ஐயோ, உப்பா இருக்கா? ஆமாண்டா லட்சுமி, கொஞ்சம் பார்த்து போட்டிருக்க கூடாதா? ஏ சின்ன பொண்ணு, பொங்கல் செஞ்சுட்டியா? ஆமா பாட்டி, செஞ்சுட்டேன். ப்ரௌனி பொங்கல். என்ன ப்ரௌனி மௌனின்ட்டு? யாரு உன் பிள்ளைகள் பேரா? ஐயா இல்ல இல்ல கருப்பாயாத்தா, என் பிள்ளைகள் பேர் இல்ல, நான் வச்சிருக்க பொங்கலுக்கு பேரு. என்னத்த பேரோ, எடுத்துத்தா தின்னு பாக்கேன். சீ சீ சீ, ஐய, என்ன சின்ன பொண்ணு இப்படி செஞ்சிருக்கா? கசந்து கிடக்கு. அடியில பொங்கல் பத்தி கரிஞ்சு போயிட்டு போலையே. ஐய, கலையை கரெக்டா கண்டுபிடிச்சாலே. இப்படி பொங்கலை கரிச்சிட்டு ப்ரௌனி பொங்கல் மௌனி பொங்கல் பேர் வச்சிருக்கா. என்னத்தை தான் செஞ்சியோம்மா. பாட்டி, என் பொங்கலை சாப்பிட்டீங்களா? தா வசந்தி. இந்தாங்க பாட்டி. என்னடி ஆத்தா இது? சின்ன பானை தட்டிக்குள்ள கரும்பெல்லாம் முக்கி கொடுக்கா? அதுவா பாட்டி, பாரம்பரிய முறைப்படி செய்ய சொன்னாவலா, அதான் மண் சட்டியில கரும்பெல்லாம் வச்சு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன் பாட்டி. அப்படியாத்தா, சேர்த்துன்னு பாக்கேன். என்னடி இது பொங்கல் மாதிரியே இல்ல,
புளியோதரை மாதிரி கிண்டி வச்சிருக்கா. ஏ பாட்டி நல்லா தின்னு பாருங்க, அருமையா பொங்கல் செஞ்சிருக்கேன். புளியோதரைங்கிய ஏ கலரும் பார்க்க பொங்கல் மாதிரி இல்லையடி, மண்ணாங்கட்டியுமே இருக்கு. தூக்கி ஓரமா அள்ளி வைமா. ஏ ஆத்தா கோமதி, ஏன் உம்முன்னு கிடக்குறவ? பொங்கலை கூட நான் தின்னு பாக்கேன். இல்ல கருப்பாயாத்தா, பொங்க ஒழுங்கா வேவலை பார்த்துக்கோங்க. ஏம்டி, ஏன் அப்படி சொல்லியா? இல்ல கருப்பாயாத்தா, அடுப்புல தண்ணி கொட்டு பிடிச்சி தீ பத்தவே மாட்டேங்குது, போஞ்சுக்கிட்டே கிடக்குதாத்தா. ஏன்டி பொங்க வைக்க வந்து நிக்கிறவ, கொஞ்சம் பார்த்து நிக்கப்படாதா? இப்படி அடுப்புல தனியா ஊத்துவ? யாராச்சும் வேலைக்கே செய்வாங்களா ஆத்தா? இந்த வசதி தான் பானையை தண்ணி ஊத்துறேன்னு தெரியாம ஊத்திவிட்டா. என்ன செய்ய, அடுப்பு பத்தவே இல்லையே. நீ ஜெயிப்பன்லாட்டி எதிர்பார்த்தேன் கோமதி, இப்படி பண்ணிட்டியே. ருசியா செய்விய வீட்டுல செஞ்சாலே, இப்ப போட்டி நடக்கிறது வந்து இப்படி சொதப்பிட்டியம்மா. சரிம்மா, வருத்தப்படாது, அடுத்த வருஷம் பாத்துக்கிடுவோம். சரி கருப்பையாத்தா. இப்போ நம்ம கருப்பாயி ஆத்தா எல்லா பொங்கலையும் சாப்பிட்டு பார்த்துட்டாவ. யாரோட பொங்கல் நல்லா இருக்குன்னு நீ சொல்லிட்டாவ. பொங்கலை முன்னிட்டு நம்ம ஊர் ரோஸ் நகர்ல நடத்தின பொங்கல் போட்டியில வெற்றி பெறது யாருன்னா, அந்த 1 பவுன் தங்கத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு போறது யாருன்னா, அந்த பேரை இப்ப சொல்லிடலாமா? 3, 2, 1 உமா. என்னது 1 பவுன் தங்க காசு உமாக்கா?